வெல்கம் டு அன்னமார் ஐஎஸ் அகாடமி. ஃபிஃப்த் ஃப்ரீ டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 31 மாணவர்கள் மட்டுமே உள்ள ஒரு வகுப்பில் நீங்கள் 13வது ரேங்கில் உள்ளீர்கள். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 31 மாணவர்கள் ஒரு வகுப்பில் இருக்கிறார்கள், அதுல நீங்கள் 13வது ரேங்கில் உள்ளீர்கள் என்றால் கடைசியிலிருந்து நீங்கள் எத்தனையாவது ரேங்கில் உள்ளீர்கள் என்று கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு வகுப்புல பார்த்தீங்களா 31 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா, 1லேருந்து 31 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம 13வது இடத்துல இருக்கிறோம். அதாவது முன்னாடி இருந்து 13வது இடத்துல இருக்கிறோம். பின்னாடி இருந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ 31லேருந்து 13 போச்சு எத்தனை வரும் பாருங்க. 11லேருந்து 3 போச்சுன்னா எத்தனை வரும் பாருங்க, 8 வரும். 2ல் 1 போச்சுன்னா 1, 18. அதாவது நம்ம 13வது இடத்துல இருக்கிறோம். இந்த பக்கம் வந்து மொத்தம் 31 பேர். 31 பேர்ல 13வது இடம் போச்சுன்னா மொத்தம் இங்க இந்தாண்ட 13க்கு அப்புறம் 18 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் இருந்து 18 பேர் நமக்கு இருப்பாங்க. இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் 12 பேர் இருப்பாங்க. 13வது இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த பக்கம் 12 பேர், இந்த பக்கம் 18 பேர். இப்போ பாருங்க, 8 2 10 மீதி 1 30 பேர். நாம இந்த இடத்துல இருக்கிறோம் சென்டர்ல 13வது ஆள். ஓகேங்களா, இந்த பக்கம் இருந்து பார்த்தா இப்போ எத்தனாவது இடத்துல இருப்போம், 18 பேர் இருந்தாண்டு இருக்கிறாங்க. பிளஸ் நாம இந்த இடம் இருக்கிற இடம் 1, 18 + 1 19. அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வகுப்பறையில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 40. ஓகேங்களா, ஒரு வகுப்பறையில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 40. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 40. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இடது பக்கத்தில் இருந்து 12வது இடத்தில் கார்த்திக் உள்ளார். இது வந்து இடது பக்கம், இது வலது பக்கம். மொத்தம் 40 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இடது பக்கத்தில் இருந்து கார்த்திக் எத்தனாவது இடத்துல இருக்காரு கொடுத்துருக்காங்க, 12வது இடத்தில் கார்த்திக் உள்ளார். அடுத்தது ரோஹித் என்ன பண்றாரு, வலது பக்கத்தில் இருந்து ரோஹித் 8வது இடத்தில் உள்ளார். ஓகேங்களா, இது வந்து இடம். ஓகேங்களா, இவர் வந்து 12வது இடம்னா இப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்கும். 4 5 6 7 8 11 12. ஆனால் இந்த பக்கம் 8வது இடம்னா இது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். 38 37 வைக்கலாம். இவரு 12வது இடத்துல இருக்காரு, இவரு 8வது இடத்துல இருக்காரு. மொத்தம் எத்தனை பேர், 40 பேர். 40 பேர்ல இவர் 12வது இடத்துல இருக்காரு கார்த்திக். இதை மைனஸ் பண்ணுங்க. 10ல் 2 போச்சுன்னா 8, 3ல் 1 போச்சுன்னா 2. அதாவது கார்த்திக் பின்னாடி 28 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. கார்த்திக்கு பின்னாடி 28 பேர் இருக்கிறாங்க. ஆனா என்ன கொடுத்துட்டாங்க, ரோஹித் வலது பக்கத்துல இருந்து 8வது இடத்துல இருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் இடப்பட்ட கேப். அப்ப இந்த 8 பேர்த்த கழிச்சிருங்க. 28 - 8 அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும், 20. ஆன்சர் 20. அதாவது கார்த்திக் 12வது இடத்துல இருக்காரு, அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 28 பேர் இருப்பாங்க. அந்த 28 பேர் ரோஹித் வந்து இந்த பக்கம் இருந்து 8வது இடத்துல இருக்காரு. அந்த 8 பேர்த்த கழிச்சிட்டோம் அப்படின்னா 2 பேர்த்துக்கு இடப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 20. ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீங்கள் தற்போது ஒரு வரிசையில் இடதுபுறம் இருந்தும் வலதுபுறம் இருந்தும் 10வதாக உள்ளீர்கள் எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 3வது கொஸ்டின், இடதுபுறம் இருந்தும் வலதுபுறம் இருந்தும் 10வதா நிக்கிறீங்க அப்படின்னா மொத்த நபர்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இங்க 10 பேர் இருந்தாலும் எத்தனை பேர் இருப்பாங்க, 9 பேர். இந்த பக்கம் வந்து 10வதா இருக்கிறோம் அப்படின்னா இங்க எத்தனை பேர் இருப்பாங்க, 9 பேர். ஓகேங்களா, 9 9 18. இங்க நம்ம 10வதா நிக்கிறீங்களா, பிளஸ் 1. ஓகேங்களா, 18 1 19 நபர்கள். மொத்தம் 19 நபர்கள் இருப்பார்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 40 குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறம் இருந்து 13வதாக நிற்பது பி. அதாவது அடுத்த கொஸ்டின், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 40 பேர். ஓகேங்களா, இதுல இடதுபுறம் வலதுபுறம் இது மட்டும் மறந்துடாதீங்க. இடதுபுறம் வலதுபுறம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இடதுபுறம் இருந்து 13வதாக நிற்பது. இடதுபுறம் இருந்து 13வதாக நிற்பது என்ன கொடுத்துருக்காங்க, பி. அடுத்தது வலதுபுறம் இருந்து, அதாவது கியூவின் வலதுபுறம் இருந்து 9வதாக நிற்பது கியூ. வலதுபுறத்திலிருந்து 9வதாக நிற்பது கியூ. கியூவோட இடதுபுறத்துல 4வதாக நிற்பது ஆர். எனில் பிக்கும் ஆர்க்கும் இடையில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பாருங்க. இந்த பக்கம் இருந்து 13 பேர், இந்த பக்கம் இருந்து 9, இவர் 4. 9க்கு அப்புறம் 4 எத்தனை வரும் பாருங்க, 13. இப்ப 40 பேர் இருக்கிறதுல இந்த பக்கம் இருந்து 13, இந்த பக்கம் இருந்து 13 பேர் போயிட்டாங்க அப்படின்னா 13 13 26 பேர் போயிட்டாங்கன்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க, 40ல் 14 பேர் வருவாங்க. போட்டு வர பாருங்க. 10ல் 6 போச்சுன்னா 4, 3 2 போச்சுன்னா 1, மொத்தம் 14 பேர். ஆன்சர். அதாவது இடதுபுறம் இருந்து பி 13வதா இருக்கிறாரு, வலதுபுறம் இருந்து கியூ 9வதா இருக்காரு. இவருக்கு அப்புறம் இடதுபுறம், இந்த பக்கம் இடதுபுறம் 4வது 6 இருக்கிற எனில் பிக்கும் ஆருக்கும் இடையில் எத்தனை பேர் இருப்பான்னு கேட்குறாங்க.
9க்கு அப்புறம் 4 13 பேர். இந்த பக்கம் வந்து 13, இந்த பக்கம் வந்து 13, மொத்தம் 26 பேர். இவங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 14 பேர் இருப்பாங்க. ஆன்சர் 14. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் தேர்வெண் மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து 7வது இடத்தையும், மேல இருந்து, அதாவது 5வது கொஸ்டின், மேல இருந்து ராஜா என்பவர் எத்தனாவது இடம்? 7வது இடத்தையும், ஜான் வந்து கீழிருந்து எத்தனாவது இடத்தையும் பிடித்துள்ளார்? 14வது இடத்தையும் 17வது இடத்தையும் பிடித்துள்ளார். இருவருக்கு இடையிலும் ஒருவர் இருக்கிறார் எனில் இவருக்கு, அதாவது மதிப்பெண் பட்டியலில் எத்தனை பிள்ளைகள் இருப்பான்னு கேட்குற. மொத்தம் இங்கிருந்து 7 பேர், கீழே இருந்து 17 பேர், நடுவில் ஒருத்தர் இருக்காரு. மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க பாருங்க. 17 எத்தனை வரும்? 20, 30, 17 எத்தனை? 24, 24 + 1 25. ஆன்சர் 25. அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ, பி, சி, டி, இ எனும் 5 நபர்களுள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் பிஐ விட குள்ளமானவர். ஏ என்பவர் பிஐ விட குள்ளமானவர், ஆனால் இஐ விட உயரமானவர். ஏ என்பவர் என்ன பண்ணாரு? இஐ விட கொஞ்சம் உயரமானவர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சி என்பவர் பிஐ விட சற்று உயரமானவர். சி என்பவர் பிஐ விட சற்று உயரமானவர். சி என்பவர் பிஐ விட சற்று உயரமானவர் சொல்லிட்டாங்க. டி என்பவர் பிஐ விட சற்று உயரம் குறைவானவர். டி என்பவர் பிஐ விட சற்று டி என்பவர் சற்று உயரம் குறைவானவர். இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன இருக்கு? ஏ இருக்குங்களா? உயரம் குறைவானவர். மற்றும் ஏஐ விட சற்று உயரமானவர். ஏஐ விட சற்று உயரம் அதிகம். அப்ப என்ன ஒரு சரியா போச்சுங்களா? பாருங்க. டி என்பவர் பிஐ விட சற்று உயரமானவர். டி என்பவர் பிஐ விட சற்று உயரம் குறைவானவர், ஆனால் ஏஐ விட சற்று உயரம் அதிகமானவர். அவ்வளவுதான், ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இவர்களுள் மிகவும் உயரம் குறைவானவர் யாருன்னு கேட்குறாங்க பாருங்க. இதில் யார் உயரம் குறைவானவர்? ஆன்சர் இ. கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்து எழுதணும், நமக்கு ஆன்சர் போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 40 குழந்தைகள் இருக்கும் வரிசையில், 7வது கொஸ்டின், 40 குழந்தைகள் இருக்கும் ஒரு வரிசையில் இடதுபுறம், இது வலதுபுறம். ஓகேங்களா? இடதுபுறம் இருந்து 13வதாக நிற்பது பி. இடதுபுறத்திலிருந்து 13வதாக நிற்கிறது பி. அடுத்தது வலதுபுறத்திலிருந்து எத்தனாவது? 9வது நிற்பது கியூ. இதுல இருந்து 4வதாக நிற்பது ஆர். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து எத்தனை பேர் வராங்க? 13 பேர். இந்த பக்கம் எத்தனை பேர் வராங்க பாருங்க. 9, 4 எத்தனை? 13. மொத்தம் 40 பேர். 40 பேர்ல 13 எத்தனை? 26 பேர் போயிட்டாங்க. அப்படின்னா மீது எத்தனை இருக்கும்? 14 பேர் இருப்பாங்க. பிக்கும் கியூக்கும் இடையில் 14 பேர் இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில், 8வது கொஸ்டின், ஒரு வகுப்பில் தருண் என்பவர் முன்புறம் இருந்து 8வது இடத்தில் உள்ளார். தருண். இவரது நண்பர் வருண் பின்புறம் இருந்து 16வது இடத்தில் உள்ளார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவரது நண்பர் வருண் அப்புறமா பின்னாடி 4வது இடத்துல தருண் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வருண் பின்னாடி இருந்து 16வது இடம். ஓகேங்களா? தருண் வந்து 8வது இடத்துல இருக்காரு. ஆனால் வருணுக்கு அப்புறம் 4 பேர் தள்ளி இருக்காரு. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பேர்? இங்கே ஒரு 16 பேர், இங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது 4வது இடத்துல இருக்காரு தருண். மொத்தம் 16 + 4 20. திரும்ப சொல்ற பாருங்க. முன்னாடி இருந்து 8வது இடத்துல இருக்காரு. 8வது இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? இந்த பக்கம் இருந்து 8வது இடத்துல தருண் இருக்காரு. ஆனா வருணுக்கு பின்னாடி 4வது இடத்துல தருண் இருக்காரு. வருண் வந்து பின்னாடி இருந்து 16வது இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? தருண் இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4. ஓகேங்களா? மொத்தம் இந்த 16க்கு அப்புறம் எத்தனை பேர்? 4வது இடத்துல தருண் இருக்காரு. ஓகேங்களா? 16 + 4 ஆன்சர் 20. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பள்ளியில் மொத்தம் 132 மாணவர்கள் உள்ளனர். 132 மாணவர்கள் மொத்தம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல ஒவ்வொரு 11 மாணவர்களுக்கும் ஒரு மாணவர் பிரதிநிதி உள்ளார். ஒவ்வொரு 11 மாணவர்களுக்கும் ஒரு மாணவர் பிரதிநிதி உள்ளார். ஓகேங்களா? மொத்தம் 12 பேர். ஒரு 11 மாணவர்களுக்கு ஒரு மாணவர் பிரதிநிதி, டீம் லீடர் மாதிரி மொத்தம் 12 பேர் ஒரு குழுவுக்கு. எனில் மொத்தம் எத்தனை மாணவர் பிரதிநிதி உள்ளனர்? எத்தனை மாணவர் பிரதிநிதி உள்ளன்னு சொல்லி கேட்டேன். ஓகேங்களா? இப்போ 12 பேருங்களா? ஒரு குழுவுனா 12 பேர். இப்போ இந்த 12 வந்து 132 அடிங்க. 132. ஒரு 12 11, 11 12 132. ஓகேங்களா? இப்போ 11 குழு இருக்கும். 11 குழுவிலையும் ஒரு மாணவர் பிரதிநிதி இருப்பாங்க. மொத்தம் 11 பிரதிநிதிகள் இருப்பார்கள். ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெண் வரைபடம். வெண் வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்சர்ல, அதாவது ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் போடலாம். கொஞ்சம் யோசிச்சு போட்டாலும் ஆன்சர் வந்துடும் பாருங்க. நீதிபதி, திருடர்கள், குற்றவாளிகள். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. நீதிபதிக்கு எதுவும் ஒத்துமை கிடையாது. ஓகேங்களா? நீதிபதி தனியாக வந்துடுவாரு. இப்போ குற்றவாளிகள்,
குற்றவாளிகளுக்குள்ள திருடர்கள். அதாவது ஓகேங்களா, குற்றவாளிகளில் சில பேர் திருடர்களாக இருப்பாங்க, சில பேர் கொலை பண்ணுறவங்க, வேறு ஏதாவது தவறு செஞ்சுருப்பாங்க, வேறு ஏதாவது குற்றம் செஞ்சவங்களாம் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் பேர் திருடர்கள். இதற்கான ஆன்சர் இது. அடுத்தது பாருங்கள், வகுப்பறை ஆசிரியர் கருமலை. வைக்கலாம், ஒரு வகுப்பறை, ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஆசிரியரும் இருப்பாங்க, கரும்பலகை. வைக்கலாம், கரும்பலகை போர்டும் இருக்கும். வைக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குடும்பம் மகன் மகள். வைக்கலாம், ஒரு குடும்பம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருப்பாங்க, மகனும் இருப்பார்கள், மகளும் இருப்பார்கள். வைக்கலாம், இதுக்கான ஆன்சர் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சில விலங்குகள் நீரில் மட்டும் வசிக்கும், சில விலங்குகள் நிலத்தில் மட்டும் வசிக்கும் எனில் தவளையின் நிலை பற்றிய வெண் வரைபடம் என்னன்னு கேட்குறாங்க. தவளையின் நிலை பற்றிய வெண் வரைபடம். வைக்கலாம், பாருங்க ஆன்சர் கொஸ்டின் சைடில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சில விலங்குகள் நிலத்தில் வசிக்கும், சில விலங்குகள் நீரில் வசிக்கும், ஆனால் தவளை என்ன பண்ணும், ரெண்டுலையுமே வசிக்கும். தவளை வந்து நீரிலும் வசிக்கும், நிலத்திலும் வசிக்கும். சில விலங்குகள் நீரில் வசிக்கும், சில விலங்குகள் நிலத்தில் வசிக்கும். வைக்கலாம், இது ரெண்டுலையும் வசிக்கும். தவளை வந்து நீரிலும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆசிரியர் எழுத்தாளர் இசைக்கலைஞர். வைக்கலாம், ஆசிரியராக இருக்கிற கொஞ்சம் பேர் என்ன பண்ணலாம், எழுத்தாளராக இருக்கலாம். வைக்கலாம், அடுத்தது எழுத்தாளர் கொஞ்சம் பேர் இசைக்கலைஞராக இருக்கலாம், இந்த ஆசிரியரும் இசைக்கலைஞராக இருக்கலாம். இந்த மாதிரி 3 பேரும், அதாவது இசைக்கலைஞர் எழுத்தாளராகவும் இருக்கலாம், ஆசிரியராகவும் இருக்கலாம். எழுத்தாளர் வந்து ஆசிரியராகவும் இருக்கலாம், இசைக்கலைஞராகவும் இருக்கலாம். அடுத்தது ஆசிரியர் வந்து எழுத்தாளராகவும் இருக்கலாம், இசைக்கலைஞராகவும் இருக்கலாம். அதற்கான கரெக்டான வெண் வரைபடம் இது. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆசியா கண்டத்தில் இந்தியா ஒரு கண்ட்ரி, பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி. இந்தியா ஒரு நாடு, பாகிஸ்தான் ஒரு நாடு, ஆசியா ஒரு கண்டம். ஓகேங்களா, ஆசியா கண்டத்தில் இந்தியா ஒரு கண்ட்ரி, பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி. இதற்கான ஆன்சர் இந்த வெண் வரைபடம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வெண் வரைபடத்தில் திருமணம் ஆகாதவர்கள் ஆசிரியர்கள் தந்தையர்கள். வைக்கலாம், இதில் பாருங்கள் தெளிவு கொடுத்தாங்க, திருமணம் ஆகாதவர்கள் தந்தையர்கள். ஓகேங்களா, திருமணம் ஆகாதவர்கள் தந்தையர்கள் ஆக முடியாது. அப்போ தனித்தனி வருது. ஆசிரியர் அப்படிங்கிறது திருமணம் ஆனவங்களில் ஆகாதவங்களில் பாதி பேரும், ஆகி தந்தையாக இருக்கிறவங்கள பாதி பேரும் இருப்பாங்க. வைக்கலாம், இவங்க வந்து ஆசிரியர், இவங்க திருமணம் ஆகாதவர்கள், இவர்கள் தந்தையர்கள். வைக்கலாம், திருமணம் ஆகாதவர்கள் ஆசிரியர்கள், இவங்க வந்து தந்தையர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெண்கள் தாய்மார்கள் மருத்துவர்கள். வைக்கலாம், பெண்களுக்குள்ளே தான் தாய்மார்கள் வருவாங்க. வைக்கலாம், தாய்மார்கள். ஆனால் எல்லா பெண்களும் தாய்மார்கள் கிடையாது, பெண்களுக்குள்ள ஒரு சில பேர் தாய்மார்கள். அடுத்தது மருத்துவர்கள். வைக்கலாம், இப்படி வரும் இந்த வெண் வரைபடம். ஏன்னு பார்த்தீங்களா, இவங்க ஆண்கள், வெளியில் இருக்கிறவங்க. இந்த மருத்துவர்கள் வந்து ஒரு சில பேர் பெண்களாக இருக்கலாம், ஒரு சில பேர் தாய்மார்களாக இருக்கலாம், மீதி பேர் வந்து ஆண்களாக இருக்கலாம். இது இதற்கான சரியான வெண் வரைபடம். அடுத்தது பேராசிரியர்கள் மருத்துவர்கள் ஆண்கள். வைங்களா, பேராசிரியர்கள் மருத்துவர்கள் ஆண்கள். இது ஏன் அப்படி போட்டிருக்குன்னா பாருங்கள், பேராசிரியர் இருக்கிறவங்க மருத்துவராகவும் இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, மீதி பேர் இதுங்க பெண்களாக இருக்க அதாவது இவங்க மட்டும் ஆண்கள், இவங்க பெண்களாக இருக்கலாம். அடுத்தது மருத்துவர்கள் வந்து பேராசிரியரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் மருத்துவராக இருக்கலாம், கொஞ்சம் பேர் ஆண்களாக இருக்கலாம். அடுத்தது ஆண்களில் கொஞ்சம் பேர் பேராசிரியர் இருக்கலாம், கொஞ்சம் பேர் மருத்துவராக இருக்கலாம். இதற்கான ஆன்சர் இது வெண் வரைபடம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கிராமம் மாவட்டம் மாநிலம். ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்துருங்க. மாநிலம், மாநிலத்துக்குள்ளே தான் மாவட்டம் வரும், மாவட்டத்துக்குள்ளே தான் கிராமம் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்குள்ளே மாவட்டம் வரும், மாவட்டத்துக்குள்ளே கிராமம் வரும். இது இதற்கான சரியான வெண் வரைபடம். அடுத்தது பாருங்கள், மரச்சாமான்கள் நாற்காலிகள் மேசைகள். நாற்காலிகள் வந்து மரச்சாமான்களை செய்யலாம், மேசைகளும் மரச்சாமான்களை செய்யலாம். வைக்கலாம், மரச்சாமான்களுக்குள்ளே நாற்காலிகள் செய்யலாம், மேசைகள் செய்யலாம். இதுக்கான வெண் வரைபடம். குடும்பம் மகன் மகள்கள். இது இருக்குன்னு பார்த்தா தான் குடும்பத்துக்குள்ளே தான் மகனும் வருவாங்க, மகள்களும் வருவாங்க. இதுக்கான வெண் வரைபடம் இது கரெக்டான வெண் வரைபடம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆப்பிள் கேரட் காய்கறி. வைக்கலாம், ஆப்பிள் கேரட் காய்கறி. காய்கறி, கேரட் வந்து காய்கறிக்குள்ளே வரும், ஆனால் ஆப்பிள் வந்து தனியாக வரும், ஏன்னா இது பழம் வகைகள். ஓகேங்களா, இது வந்து காய்கறி, காய்கறிக்குள்ளே பீட்ரூட் வரலாம், கேரட் வரலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி வரும், பழம் தனியாக வரும். இதற்கான ஆன்சர் இந்த வெண் வரைபடம். அடுத்தது விலங்குகள் பூனை நாய். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், விலங்குகளுக்குள்ளே பூனையும் வரும், நாயும் வரும். அது என்ன விலங்குன்னு கொடுக்கல, அதாவது வீட்டில் வளர்க்கும் விலங்கா இல்லை காட்டில் அந்த மாதிரி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீட்டில் வளர்க்கும் விலங்குகள், காட்டில் வளர்க்கும் விலங்குகள் கொடுத்துட்டு இந்த இடத்துல விலங்குகள் பூனை இப்போ என்ன கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிங்கம்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன வரும்னா, விலங்குகளுக்குள்ளே, அதாவது வீட்டில் வளர்க்கும் விலங்குகளுக்குள்ளே என்ன வரும், பூனை வரும், சிங்கம் வந்து தனி வரும். ஆனால் அவங்க மொட்டையாக கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினு விலங்குகள் பூனை நாய், விலங்குகளுக்குள்ளே பூனையும் வரும், நாயும் வரும். அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி தான் இந்த கேள்வி ஒற்றுமையை பாருங்கள் என்ன இருக்குன்னு. கேரட் மாம்பழம் காய்கறிகள்.
காய்கறிக்குள்ள கேரட் வரும். மாம்பழம் வந்து தனி வரும். ஏன்னா இது பழ வகைகள், இது காய்கறி வகைகள். இதற்கான ஆன்சர் அதாவது வெண் வரைபடம் இது. வெண் வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கான ஒற்றுமை ஃபஸ்ட்டு படித்து பார்த்தீங்களா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஆப்ஷனில் அதாவது இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா, இந்த 4 ஆப்ஷனில் இருந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே.